வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு, கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் நாம் கலைஞர் சந்தித்த சவால்களையும் அவருடைய சரித்திர பயணத்தில் அவர் கண்ட பல்வேறு சோதனைகளையும் அந்த சோதனைகளை அவர் எப்படி சாதனைகளாக மாற்றினார் என்பதையெல்லாம் தான் நாம் இந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த 2001 முதல் 2006 வரையிலான அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு அரசியலிலும் இந்திய அரசியலிலும் நடந்த பல மாற்றங்கள், இதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்பொழுது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார். அன்றைக்கு ஒன்றிய அரசில் பாஜக கூட்டணியில் திமுக இருந்தபோதும் கூட 2003ஆம் ஆண்டு டிசம்பரில் அந்த உறவு முறித்து கொள்ளப்பட்டது. முக்கியமாக சோனியா காந்தி காங்கிரஸுக்கு தலைமை ஏற்பது தொடர்பாக ஒரு தேசிய இனவரி பார்வையுடன் பாஜக முன்வைத்த கருத்துக்களை கலைஞர் கடுமையாக எதிர்த்தார். உண்மையில் அவர் தலைவராவதில் எந்த தடையும் இல்லை என்பதை கலைஞர் முதலில் வலியுறுத்தி கூறினார் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் அன்றைக்கு சோனியா காந்தி அவர்கள் மீண்டும் திமுகவுடன் ஒரு உறவை புதுப்பிப்பதற்கான ஒரு முயற்சிகளில் அவர் ஈடுபட்டார். அந்த கூட்டணி முயற்சிகள் வெகு வேகமாக முன்னேறி வந்தன. மன்மோகன் சிங் அவர்கள் சோனியா காந்தி அவர்களுடைய பிரதிநிதியாக சென்னைக்கு வந்து அறிவாலயத்தில் கலைஞர் அவர்களை சந்தித்து உரையாடினார். அதற்கு பிறகான பத்திரிகையாளர் சந்திப்பில் கலைஞர் மாபெரும் தலைவர், இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய மாற்றங்களை கலைஞரால் தான் கொண்டு வர முடியும், அவருடைய வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி தேர்தலில் போட்டியிடும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அன்றைக்கு மன்மோகன் சிங் அவர்கள் வெளியிட்டார்கள். காட்சிகள் வேகமாக மாறத் தொடங்கின. அப்போது அதுவரைக்கும் காங்கிரஸிலிருந்து பிரிந்து நின்ற அதனுடைய பல்வேறு பிரிவுகள், அதாவது மூப்பனார் அவர்கள் உருவாக்கிய தமிழ் மாநில காங்கிரஸ், வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் தலைமையிலான ஒரு கட்சி, அதே போல் ப. சிதம்பரம் அவர்கள் தனியாக நடத்தி கொண்டிருந்த அமைப்பு எல்லாம் காங்கிரஸோடு வந்து இணைந்து கொண்டன. சோனியா காந்தியினுடைய ஒரு தலைமையை அவை ஏற்று அந்த தேர்தலில் அவை ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பை அன்றைக்கு கலைஞர் உருவாக்குவதில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை வகித்தார். சோனியா காந்தி அவர்கள் கலைஞரை ஒரு கூட்டணி கட்சி தலைவராக மட்டும் பார்க்கவில்லை, ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தலைவராகவே சோனியா அவர்கள் கலைஞரை பார்த்தார்கள். கலைஞரனுடைய ஆளுமையையும் அவருடைய உயரத்தையும் திட்டத்தெளிவாக சோனியா காந்தி அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் அன்றைக்கு அரசியல் கூட்டணி என்பது இடதுசாரிகள், காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளோடு ஒரு மாபெரும் வானவில் கூட்டணி ஒன்றினை அன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கியது. என்டிஏ கூட்டணிக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலாக அந்த கூட்டணி அமைந்திருந்தது என்று சொல்லலாம். அந்த கூட்டணியினுடைய ஒரு தேர்தல் வாய்ப்புகள் என்பது எப்படி இருக்கும் என்ற நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. கலைஞரனுடைய திட்டம் வீண் போகவில்லை. அன்றைக்கு பல இடங்களிலும் பாஜக இந்தியா ஒளிர்கிறது என்று அன்றைக்கு செய்த பொய் பிரச்சாரத்தை அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான அந்த வானவில் கூட்டணி என்பது முறியடித்து உண்மையை நாட்டிற்கு உரைத்தது. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் 216 இடங்களில் வென்றது. பாஜக 178 இடங்களைத்தான் பெற முடிந்தது. கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து அன்றைக்கு பாஜகவை வீழ்த்தி அன்றைக்கு கூட்டணி அரசை, காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அரசை உருவாக்குவதில் கலைஞர் ஒரு மிகப்பெரிய சக்தியாக செயல்பட்டார். அப்படித்தான் அன்றைக்கு தேசிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய முதலாம் ஆட்சி காலம் 2014 தொடங்கியது. அந்த ஆட்சியில் கலைஞர் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன, அவர் எதை அந்த காலகட்டத்தில் நிறுவினார், வரும் நாட்களில் நாம் அவற்றை பார்க்கலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.